ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமலா ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் போட்டுடலாம். நான் இது 3வது வாரம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முருகன் அருளால் எல்லாம் நல்லதே நடக்குது. 3வது வாரம் இப்போ நான் வெத்தலை தீபம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். அந்த காம்பை கிள்ளிக்கணும். நல்ல வெத்தலையாக கிடச்சிருச்சு இந்த வாரம். சூப்பராக இருக்குது, பெருசு பெருசாக நல்ல வெத்தலையாக இருக்குது. இப்போ நெய் ஊற்றிட்டு அந்த வெத்தலைக்கு ஒரு நடுவில் நீங்கள் ஒரு தீபம் வச்சாலும் ஓகே, 6 விளக்கு வச்சாலும் ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ். அகல் விளக்கு தான் வைக்கணும். அதில் நான் நெய் ஊற்றி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் சந்தன குங்குமம்லாம் எடுத்து வச்சுக்கலாம். ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வாதி சாதியே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதே. நம்ம விளக்கேற்றும் போது இப்படி சொல்லி மந்திரம் சொல்லிட்டு தான் விளக்கேற்றணும். சாமி கும்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேண்டுதல் நிறைவேறணும், சீக்கிரமே நிறைவேறணும். நீங்கள் எல்லோரும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்காக வேண்டுதல் நிறைவேறிட்டு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 3வது வாரம் வெத்தலை தீபம் போட்டுட்ருக்கேன். சாமி கும்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆறு வெத்தலை வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வச்சு அதாவது செவ்வாய் ஓரையில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காலையில் போட்டாலும் ஓகே. காலையில் போட்டுட்டிங்கன்னா அதை தொடர்ந்து வாரம் காலையில் தான் வெத்தலை தீபம் போடணும். இப்போ நான் எப்போ ஈவினிங் தான் போட்டுட்ருக்கேன். அதனால் நான் ஈவினிங்கே போட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்போ ஆரம்பிக்கும் போது எந்த நேரத்தில் போடுறோமோ அதை அப்போ தான் போடணும். அதை முடிக்க வரையிலும் நம்மளுக்கு வேண்டுதல் நிறைவேற வரையிலும் போடலாம், தப்பில்லை, நல்லது தான். உங்களுக்கும் தீபாதரனை காட்டிக்கிட்டேன். முருகன் அருளால் எல்லாமே நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் நல்லது நடக்கும், எங்களுக்கும் நல்லது நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.